பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய வச்ச நாமத்தில் இந்த லெந்து கால இந்த தீர்க்க தரிசன சிலுவை தியான அந்த காரியங்களுக்காய் உங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஒரு அருமையான வசனத்தை கூட இந்த இரத்தத்தினால் கிடைக்கிற மேன்மை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவானின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 56வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த இரத்தத்தை குறித்து ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லுகிறார், என் இரத்தத்தை குடிக்கிறவனுக்கு, என் இரத்தத்தை திராட்சரசமாய் திராட்சரசத்தை எடுத்து அதை என் இரத்தமாய் இணைத்து பருகிறவனுக்குள்ளே நான் அவனுக்குள் நிலைத்திருக்கிறேன், அவன் எனக்குள் நிலைத்திருக்கிறான். எவ்வளவு ஒரு அருமையான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்று பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை, இந்த திருவிருந்தை நாம் ஒருபோதும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த திருவிருந்து எடுக்கிற தேவ பிள்ளையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த திருவிருந்தை, இந்த இரத்தத்தை நீ பானம் பண்ணும் பொழுது நீ எனக்குள் நிலைத்திருக்கிறாய், நான் உனக்குள் நிலைத்திருக்கிறேன். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் தெரியுமா? வேதம் இவ்விதமாக சொல்லிக் கொடுக்கிறது, இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது, இரத்தத்திலே உயிர் இருக்கிறது. அப்ப இயேசுவின் இரத்தம் நமக்குள் போகும் பொழுது அவருடைய ஜீவனும் நமக்குள்ளே போகிறது. அப்போ அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது, நம்முடைய ஜீவன் அவருக்குள் இருக்கிறது. அப்ப இயேசு சுவாமி என்ன சொல்லுகிறார்? என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எனக்குள் இருக்கிறான், நானும் அவனுக்குள் இருக்கிறேன், நாங்கள் இருவரும் ஒன்றாக மாறிவிடுவோம் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, திருவிருந்திலே கர்த்தருடைய இரத்தத்தை எடுக்க போகிற நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆயத்தம் இல்லாமல் அதில் கை வைக்க கூடாது. இந்த திருவிருந்திலே அபாத்திரமாய் ஒருவன் பங்கு பெற்றால் அவன் நோய்பட்டு மரித்து போயிருக்கிறான், அவர்கள் பலவீனப்பட்டு போயிருக்கிறார்கள், ஒரு சிலர் காணாமல் போயிருக்கிறார்கள், ஒரு சிலர் மரணத்தை முகமுகமாய் சந்தித்து மரித்து விட்டார்கள். தேவ பிள்ளையே, இந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் எனக்குள் நிலைத்திருக்கிறான், நான் அவனுக்குள் நிலைத்திருக்கிறேன். ஏசப்பா உங்களுக்குள் நிலைச்சிருக்கணுமாங்க? ஏசப்பா உங்க குடும்பத்திற்குள் நிலைச்சிருக்கணுமா? திருவிருந்து எடுத்தால் மாத்திரம் போதாது, தகுதியாய் போய் எடுக்கும் பொழுது அதிலே வல்லமை வெளிப்படுகிறது. ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பிப்பார், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பிப்பீர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், அவன் பழையவைகள் எல்லாம் அவனுக்கு ஒளிந்து போகிறது, எல்லாம் புதிதாய் மாறுகிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவர் உங்களுக்குள் இருக்க ஆரம்பிப்பார். நீங்கள் அவரை விட்டு வெளியே வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை விட்டு வெளியே வந்து விடுவார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாட்களிலே அவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார், உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார், உங்களை பலப்படுத்த ஆரம்பிப்பார், உங்களை தைரியப்படுத்த ஆரம்பிப்பார், உங்களை உற்சாகப்படுத்த ஆரம்பிப்பார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ணும்போது பயத்தோடும் நடுக்கத்தோடும் கடந்து செல்வோம். திருவிருந்து காலங்களிலே ஸ்தோத்திரம், இந்த காலத்திலே திருவிருந்துகள் அநேகமாய் நம்முடைய திருச்சபைகளை கொடுக்கப்படும். பயத்தோடு போவோம். ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது மந்திரவாதங்கள் செயல்படாது. நாம் ஆண்டவருக்குள் வாசம் செய்யும் பொழுது பில்லி சூனியங்கள், யாகத்தின் வல்லமைகள், ஏவல்கள் ஒன்றும் செயல்படாது. இப்போ நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உங்க இரத்தத்தை நான் இனி பயத்தோடு நான் பானம் பண்ணுவேன். ஆண்டவரே கண்களை மூடி, ஆண்டவரே உங்க இரத்தத்தை நாங்கள் இனி மகிமையோடு பானம் பண்ணுவோம். ஆண்டவரே நாங்கள் பயந்து நடுங்கும் இரத்தத்தை பானம் பண்ணுவோம். எங்களுக்கு கர்த்தர் உதவி பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே அநேகர், ஆண்டவரே நான் இத்தனை நாட்கள் திருவிருந்தை குறித்து ஒரு தெளிவில்லாமல் இருந்தோம். ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணும் பொழுது நீர் எங்களுக்குள் நிலைத்திருக்கிறேன், நாங்கள் உங்களுக்குள் நிலைத்திருக்க ஆரம்பிக்கிறோம். எங்களுக்கும் இந்த குடும்பங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவீராக. ராஜா, நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீரென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்கள் குடும்பங்கள் வர்த்திக்கப்படுவதாக, தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் உடைய பிள்ளைகளை கர்த்தர் தட்டி
எழுப்புவீராக. எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து தீமைகளும் பொல்லாதவைகளும் எங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் எங்களை நாங்கள் தேவ சமூகத்தில் சுத்திகரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் அவருடைய கிருபை தருகிற நல்ல அன்பிற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு அதை அனுப்பிவிடுங்க. அநேகரை இதை தொடர்ந்து பார்க்க சொல்லுங்க. 40 நாட்கள் முடிவில் அல்ல, நாம் இந்த சத்தியங்களை தியானிக்கிற ஆரம்ப நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வதை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.